அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். விவரம். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி இனிப்புகளை வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நேற்று தினம் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு மடல் எழுதியிருந்தார். இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில விலைவாசி உயர்வு, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால மக்கள் சொல்லனா துயரத்துல இருந்திருக்கிறாங்க. வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவை ஆட்சி கட்டலில் அமர வைக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதற்கு ஏற்றாற் போல அதிமுக தொண்டர்கள் அனைவரும் கண் தொங்காது இரவுகள் பாராமல் களப்பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மடல் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.